உள்ளே எவ்வளோ தூரம் போகணும்? தேங்க்ஸ்ண்ணா. வண்டியில் போகலாம்ல? கைஸ், நம்ம ஒரு வழியாக இந்த செம்மறி ஆட்டு பண்ணை, அதாவது இந்த ஃபாரினில் உள்ள மாதிரி இருக்கும்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இதை நான் பார்க்கணும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணேன். அந்த இடத்துக்கு வந்திருக்கோம், போய் பார்ப்போம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே. இப்போ ஆனால் செம்ம லொக்கேஷனுங்க அது. ஹாய் கைஸ், ஃபைனலி நம்ம இந்த செம்மறி ஆடு பண்ணை சொல்லுவாங்கள்ல, அந்த பிளேஸுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், சுற்றி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்ட்டு வேறு மாதிரி இருக்குல்ல. இந்த வே தான் போகணுமாமா, அங்கே இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு இடத்துல மேய்ஞ்சிட்ருக்காங்க தூரமாக அந்த இடத்துல. பட் ஆனால் நான் இந்த பக்கம் போய் பார்த்துட்டு அங்கே போய் காமிக்கிறேன். இதோட இந்த பிளேஸுக்கு வரதுக்கு வந்து என்டிடிக்கு வந்து 20 ருபீஸ் வாங்கினாங்க. சத்தியமாக கொடுத்துட்டு வரலாம், அந்தளவுக்கு இருக்குது ஒர்த்து. இங்கே பாருங்கள், எவ்வளோ நேரம்னாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது. இது உள்ளே தான் செம்மறி ஆடு இருக்குன்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். செம்மறி ஆடு இருந்தால் கண்டிப்பாக நான் ட்ரோன் ஷாட் எடுத்து போடுறேன். ஓகே இருக்கு, நான் செம்மறி ஆடு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தூண்டிக்கு போகிற வழியில் இங்கே வந்து செம்மறியாடு பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸில் நம்ம இருக்கோம். நான் இங்கே ஆக்சுவலாக ட்ரோன் ஷாட் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். ட்ரோன் ஷாட் கிட்ட பறக்க விட்டேன். பட் ட்ரோன் ஷாட் இங்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் ட்ரோன் ஷாட்டை கட் பண்ணி உள்ளே வச்சுட்டேன், ட்ரோன் எடுத்து வச்சுட்டேன். சரி, ஓகே, இன்ஸ்டா 360 காமிக்கலாம் வியூ அப்படி தான் இருக்காங்க. ஆன் பண்ணேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த வியூ தான் இருக்கும். செம்ம வியூங்க. ஃபுல்லாகவே இங்கே வந்து மூவிஸ், நிறைய மூவி இங்கே தான் இருக்காங்க. ஐயிலேருந்து சொல்ல போனால் ஐ படம், இந்த பாட்டெலாம் வருங்க பின்னாடி, இந்த தோட்டம் மாதிரி இருக்கும்ல, பூ ஃப்ளவர் உள்ள மாதிரி, அது ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்காங்க. அந்த நிறையா படம் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஃபாரினில் எடுத்த மாதிரி எடுத்த படம் எல்லாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இது அப்படி தான் இருக்குது பார்க்க, சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா செம்மறியாடு கூட்டம் அந்த கூட்டம் ஃபுல்லாகவே கீழே தான் இருக்குது. நான் கீழே போகிறேன், கீழே போய்ட்டு அதை காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் ஹார்ஸ் ரைடிங் பண்ணியிருப்பேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள பேக்ரவுண்ட் மாதிரி அங்கே இல்லைங்க. அந்த லேக்கில் சும்மா அதுவும் அந்த குதிரை எனக்கு பிடிக்கவே இல்லை. வெள்ளையாக ஒரு குதிரை இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே உள்ள குதிரை சூப்பராக இருந்துச்சு. இந்த லொக்கேஷனில் போகிறதுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. நல்லா ஷார்ட் எடுத்தேன். இல்லை மாங்காய் மாங்காய் தாங்க. எவ்வளோக்கா? 50 ரூபா. நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் எதுவும் பண்ண போகிறது இல்லைங்க. ஆல்ரெடி அங்கே லைவாக கொடுத்தாங்க, அப்படியே வாங்கிட்டேன் தோட்டத்தில். 50 ரூபா மறந்துட்டேன். என்ன பிடிங்க ஆக்சுவலாக மாங்காய் வாங்கினேன். ஓகேங்களா, 50 ரூபாய் அந்த மாங்காய். 50 ரூபாய்க்கு மாங்காய் ஒர்த்து
இந்த லொக்கேஷனில் வச்சு திங்கிறதுக்கு ஒர்க்கு தான். ஸோ அதனால் கொடுக்கலாம், தப்பில்லை. பட் அப்புறம் வேறு வழி இல்லை, ஏன்னா இவங்களுக்கு இங்கே பர்மிஷன் மாதிரி தான், அவங்களே யாருக்காவது பணம் கொடுக்கணும். ஓகே பரவாயில்ல, ஒரு நாள் வாரம் வாங்கி சாப்பிட்டு போவோம், அவங்களுக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறோம். ஓகே ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூண்டியில் இருக்கோம். இங்கேருந்து வியூ மட்டும் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். தெரிஞ்சு பேக்லேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் வியூ மட்டும் பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள் கைஸ், வேற மாதிரி இருக்குது.